ஊர்ல இருக்க ஒருத்தன் விடாம எல்லாத்துக்கிட்டையும் போய் உரண்டை எடுத்துட்டு நீங்க யார்கிட்டதான் ஓட்டு வாங்க போறீங்க? அடே தாவேக்கா உங்களதான் யார்கிட்ட தான் ஓட்டு வாங்க போறீங்க? ஏதோ அந்த வண்டி அப்படி இப்படி தள்ளாடிக்கிட்டே போயிட்டு இருக்கு, இதை தூக்கி நிறுத்துவாங்கன்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா இந்த ஆழம் தெரியாம கால உறதுங்க மாதிரி பொது மேடையில கபான் என்ன பண்ணிட்டாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்துங்கிறது ஒண்ணும் இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அரசியலுக்கு வரலான்னு பார்த்தாரு, ஆனா திமுகக்கு பயந்து அவர் கட்சி தொடங்கிறதே நிறுத்திட்டாரு. ஆனா நாங்க அப்படி இல்லை அப்படின்னு அவர் மேடையில பேசிடுறாரு. யார பத்தி பேசியிருக்காரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி. இப்ப ரஜினிகாந்த் பதில் தரணும்ல. ஒரு 2 நாள் தாண்டிடுச்சு. இந்த 2 நாள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடைய தலைவர் நயினா நாகேந்திரன், அண்ணாமலை, பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால், தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, இயக்குனர் அமீர், இப்படி பல்வேறு தரப்புல இருந்து ஆதவ் அர்ஜுனாவை கண்டிச்சு அறிக்கை வந்துருச்சு. நீங்க யாருன்னு தெரியாம பேசுறீங்க, அவர் தமிழ்நாட்டை உச்ச நடிகர், தமிழ்நாட்டை மதிப்புமிக்க மனிதர், அவரை போய் இப்படி பேசிட்டீங்கன்ட்டு எல்லாரும் ஆதவ் அர்ஜுனாவை கண்டிச்சு பேசுறாங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனா இருக்கிற கட்சியோட தலைவர்னு ஒருத்தர் இருக்காருல, நடிகர் விஜய், அவர் இதுவரைக்கும் ஆதவ் அர்ஜுனா ஏன் இப்படி ரஜினியை தாக்கி பேசினான்னு கேள்வி எழுப்பாம அதை மறுத்து பேசாம வழக்கம் போல பொந்து அடைகிற எலி மாதிரி அவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து எந்த கருத்தும் வரல. இந்த சூழல் தான்